Hi friends, welcome to Lection Learn Max. இந்த வீடியோல வந்து பேசிக்ஸ் கான்செப்ட்ஸான ஜியோமெட்ரி கான்செப்ட்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஜியோமெட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல தேவையானது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இல்லைங்களா? அந்த பேசிக் கான்செப்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாயிண்ட் தான். ஸோ பாயிண்ட்னாக்கா நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணலாம். இங்கே என்னென்னா பாயிண்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி லொக்கேஷன் ஆர் தி பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கே இருக்குது இது இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று குறிப்பிடணும் லைக் எங்கே இருக்குது அப்படின்னு காட்டும்போது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ல தான் சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு போங்க அந்த பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் இது. இங்கே கூட அவ்வளோதான், ஜியோமெட்ரியில் கூட. ஸோ பாயிண்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி பொசிஷன். ஸோ பாயிண்ட்டை வந்து நாங்கள் எப்படி டினோட் பண்ணுறது, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த டாட் வச்சுட்டு ஜஸ்ட் கேபிட்டல் லெட்டர்ஸில். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணுறது அதை நாங்கள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பாயிண்ட்டுக்கு லென்த் இருக்காது, பிரெட் இருக்காது, அப்புறமா திக்னஸ் கூட இருக்காது, அகலமும் இல்லை நீளமும் இல்லை, எதுவுமே இல்லை இதுக்கு பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இட்ஸ் மார்க் டினோட்டட் பை ஆர் மேட் பை ஷார்ப் எட்ஜ் பென்சில், அவ்வளோதான். ஓகே, அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர் and it represents the position or the location. So இதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ இன்னும் நாங்கள் ஐ மீன் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் லைக் இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம லைஃப் சுச்சுவேஷன்ஸில் கூட இப்போது ஜஸ்ட் ஒரு ட்ரீ பார்க்குறோம், இல்லை ஒரு லீவ்ஸ் எங்கேயாவது பாருங்க, லீவ்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லைங்க, அதில் கூட அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் இதெல்லாமே பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஓகே, so all these are points, nodes அப்படின்னு சொல்கிறேன். actually in biology word is nodes. so இதெல்லாமே பாயிண்ட் தான். ஸோ நாங்கள் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் ஜியோமெட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ படிக்கிறது கண்டிப்பாக வீணாகாது, படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம், அதுதான் லைன் செக்மெண்ட். ஸோ லைன் செக்மெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் அ பார்ட் அப்படின்னு. ஸோ எதோட பார்ட்டு? இது லைனோடைய பார்ட். ஸோ லைன் அப்படின்னா எவ்வளோ நீட்டுக்கு வேணாலும் நீங்கள் இஸ்தட்டே போகலாம், ஒரு ரோப் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ ரெண்டு சைட்லேயும் ஆரோ மார்க் போட்டிங்கனாக்கா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு. இதுதான் லைன். இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது எல் ஆர் எம் ஸ்மால் லெட்டர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் லைன் செக்மெண்ட் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைன் செக்மெண்ட் இஸ் நத்திங் பட் தி பார்ட் ஆஃப் அ லைன். ஸோ இது ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, ஸ்கேல் எடுத்துகிட்டு நீங்கள் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுறீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கும் எக்ஸாக்ட்லி 5 சென்டிமீட்டர் இருக்குது பாருங்க இங்கே. ஸோ இது வந்து 5 சென்டிமீட்டர். இந்த பார்ட் தான் நாங்கள் லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன். ஸோ இட் ஹஸ் காட் ஃபிக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து இன்னும் மூவ் ஆகாது. ஓகே, ஸோ லைன் செக்மெண்ட் வில் நாட் மூவ், whereas line will move. Okay, line can be extended in any direction, I mean in both the directions. Okay, fine. So line segment படிச்சதாச்சு. So line segment எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? Of course with the capital letters and with like this AB, தலைமையிலே ஒரு பார், ஒரு லைன் போடணும். லைனாக்க of course line segment தான் இங்கே. So it is 5 centimeter. Okay, so this is how we represent the line segment. So next line பற்றி சொன்னேன். ரே. ஸோ இப்போ லைன் வந்து ரெண்டு டைரெக்ஷன்லையும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ பட் ரே வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஆஃப்கோர்ஸ் சன்ரைஸ் இல்லைங்களா? பாருங்கள், சன் மூலமாக ஒரே ஒரு டைரெக்ஷனில், மீன்ஸ் ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான் இது மூவ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட் in only one direction. So this is called as ray. Fine. So this is a ray. Fine. So next. So how do we denote this ray? You have to give a name. So இங்கே வந்து O அப்படின்னு கொடுக்கலாம், இங்கே வந்து இந்த இதுக்கு A அப்படின்னு கொடுக்கலாம். So OA is a ray. Okay. So லைன் கூட அவ்வளோதான். நீங்கள் L அப்படின்னு சொன்னேன். ஸோ L தலைமையில கூட இப்போ டபுள் சைடு ஆரோ மார்க் போடலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே இது ரேக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. இது வந்து லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிளேன் கான்செப்ட் பற்றி நாங்கள் படிக்கலாம். ஸோ பிளேன்ன்றது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் அவ்வளோதான். ஸோ அது வந்து எல்லா டைரெக்ஷனில் கூட அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் பிளேன். எக்ஸாம்பிள் வந்து பேப்பர், நியூஸ் பேப்பர், லைக் ஃப்ளாட் பேப்பர், இந்த புக் ஆகலாம், இல்லை ஒரு பிளாக் போர்டு, எல்லாமே இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் நாங்கள் வந்து பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு கொலீனியர் பாயிண்ட்ஸ்.
கோலீனியர். லீனியர்னாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே கோனாக்கா சேம் லைன் அப்படின்னு அப்படின்னவங்க நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் விச் லை ஆன் தி சேம் லைன். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் A, B, C, D. ஸோ இன்னும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் வைக்கலாம் ஒரே லைனில். இப்போ ரங்கோலி போடும்போது நாங்கள் வைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ பாருங்க இங்கே இப்படி. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஒரே லைனில் தான் வைக்கிறோம் இல்லைங்களா? இதே மாதிரி. ஸோ இதெல்லாமே கொலீனியர் பாயிண்ட்ஸ். ஸோ இது ரெண்டு கொலீனியர். இது அதே மாதிரி இந்த 4 பாயிண்ட்ஸ் கூட கொலீனியர். ஸோ இதுதான் கொலீனியர் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு கோலமும் போட்டாச்சு. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணலாம், இப்போ யாரெல்லாம் கொலீனியர் பாயிண்ட்ஸ் வச்சு கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் விச் லை இன் த சேம் லைன், லை ஆன் தி சேம் லைன் ஆர் கால்ட் கொலீனியர். கன்கரண்ட் லைன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். So 3 or more lines in a plane are said to be concurrent if all of them intersect at the same point. So என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னா, எல்லா வேற டைரக்ஷன்ஸ்லேருந்து வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுறது. சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போறீங்க இல்லை காலேஜ் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ போகலை அஃப்கோர்ஸ் லாக்டவுன், பட் வேற டைரக்ஷன்லேருந்து வந்து ஒரு காலேஜுக்கு ஒரு பிளேஸுக்கு வந்து சேர்றீங்க இல்லைங்களா, அதுதான் கன்கரண்ட். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த லைன் வந்து இங்கே மீட் ஆகுது. ஸோ இந்த லைன் வந்து லைன்னா இங்கே வந்து இங்கே மீட் ஆகுது. ஸோ இதுதான் கன்கரண்ட் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ 3 or more lines or rays meeting at a same point. These are called as concurrent lines, and this point is called concurrence. What is it? Point of concurrence. Okay, so this is called point of concurrence. ஸோ இதெல்லாம் பேசிக். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஃபர்தர் ஜாமெட்ரி புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து பேசிக் டேர்ம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் பேசிக் டேர்ம்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ லைன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆங்கிள்ஸ் வந்து ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் அப்படின்னா என்ன? Just is a gap between two lines or two arms or two sides. So in the gap the angle, nothing else. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த ஆங்கிள் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கிறது அங்கே வந்து நாங்கள் ஒரு லெட்டர் எழுதுறோம். ஜஸ்ட் மேபி AOB. ஸோ இது வந்து கேப் அப்படின்னு சொன்னேன், இந்த லைன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி லைன்ஸ் ஆர் ரேஸ் ஆர் ஆர்ம்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறோம். இங்கே வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, maybe you can just give a cap for this. cap கொடுக்கலாம் இங்கே. இல்லைனா ஆங்கிள் ஓ இப்படி எல் ஷேப்பில் இப்படி எழுதுனா ஓகே. ஸோ பட் பர்டிகுலரி நாங்கள் எழுதணும் அப்படின்னாக்கா ஆங்கிள் AOB. ஸோ எந்த பாயிண்டில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கிறது, இந்த பாயிண்ட் இல்லைங்களா? ஓகே, ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் வந்து மிடலில் வரணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் AOB. இப்போ நாங்கள் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பற்றி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆங்கிளை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், அதுக்கு என்ன டிவைஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அது வந்து ப்ரொட்ராக்டர். ஓகேங்களா? ஸோ அதான் ப்ரொட்ராக்டர். ஸோ ப்ரொட்ராக்டர் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஓகே, இந்த ஆங்கிள் நான் மெஷர் பண்ணணும். இங்கே ஏதோ ஒரு லைன் இருக்குது, இது நான் ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறேன். இதை நான் மெஷர் பண்ணனாக்கா, ஸோ இந்த பாயிண்டில், இந்த A பாயிண்டில் வந்து நான் இந்த மிடல் லைன் வந்து இங்கே ஃபோக்கஸ் இங்கே வந்து வைக்கணும், அது கோயின்சைட் ஆகணும். ஸோ இப்போ வந்து இந்த லைன், இந்த AD லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைன் வந்துட்டு இதுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கிறது. அதனால என்னென்னா இந்த ஜீரோலேருந்து கீழே இருக்கிற இந்த ஜீரோலேருந்து தான் நான் படிக்கணும். ஓகே, ஸோ எப்படி இப்போ 0, 10, 20, 30, 40 இங்கே இருக்குது பாருங்கள், 40, 45. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்குது. ஓகே, ஸோ ஆங்கிள் வந்து நாங்கள் ரைட் சைட்லேருந்து கூட படிக்கலாம், இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து படிக்கலாம். பட் எப்படி இந்த ஸ்லீப்பிங் லைன் வந்துட்டு எதுக்கு மேட்ச் ஆகிருக்கிறது, கோயின்சைட் ஆகிருக்கோ, அதுலேருந்து தான் நாங்கள் 0 டிகிரி படிக்கணும். ஓகே, ஸோ இப்போ எப்படி 45 டிகிரி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி 45 டிகிரி அப்படின்னாக்கா இது வந்து நாங்கள் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்குறோம். அக்யூட் ஆங்கிள். ஸோ எதுக்கு இது அக்யூட் அப்படின்னாக்கா, இது பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா, அக்யூட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் இது வந்து அக்யூட் ஆங்கிள். அப்படியெல்லாம் இல்லை, ஆக்சுவலி இது வந்து less than 90 டிகிரி. ஓகே, ஸோ ஆங்கிள் விச் எவர் இட் இஸ் less than 90 டிகிரி, அது வந்து நாங்கள் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு கூப்பிடுறோம். இது 89 டிகிரி. 89 டிகிரி எங்கே வரும், இங்கே பாருங்கள், இது வந்து 90 டிகிரி. ஓகே, எல் ஷேப்பில் இருக்கும் 90 டிகிரி. ஸோ இது கொஞ்சம் ஸ்லைட் ஆனாலும் கூட அவ்வளோதான், இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகே,
ஸோ எல் ஷேப்பில் இருக்கிறது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஜஸ்ட் கொஞ்சம் ஒரே ஒரு டிகிரி கம்மியானதில் வந்து அது அக்யூட் ஆங்கிள். ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். ஸோ லெஸ் தென் 90 டிகிரி ஆல் தீஸ் ஆங்கிள்ஸ் ஆர் எல்லாமே, இதெல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள். வந்து ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, லெஃப்ட் ஆங்கிள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ரைட் ஆங்கிள் தான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ எல் ஷேப்பில் இருந்தால் அது வந்து எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வித்தவுட் ப்ரொட்ராக்டர் இந்த வந்து ஆங்கிள் வந்து ட்ரா பண்ணலாம். இதுதான் 90 டிகிரி. இந்த 90 டிகிரி நாங்கள் வந்து ஸ்மால் ஸ்கொயரில் வந்து நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 90 டிகிரி ஆர் திஸ் சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஆங்கிள் ஏ, ஐ மீன் பாயிண்ட் ஏ அண்ட் பி அண்ட் ஆங்கிள் சி. ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ எப்படி தெரியுது 90 டிகிரி இருக்குது அப்படின்னு? எகெயின் ப்ரொட்ராக்டர் எடுங்க, சேம் ப்ரொசீஜர். இந்த லைன் வந்து இந்த மிடல் லைன் வந்து இங்கே வந்து வைங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகணும், கோயின்சைட் ஆகணும். ஸோ இப்போ வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். பாருங்க மேட்சாக இருக்குங்களா? ஸோ இப்போ வந்து 0லேருந்து வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணோம். 0லேருந்து வாங்க 20, 30, 40, 50, 60. again here it is 90 degree. ஸோ இது வந்து 90 டிகிரி இருக்கிறதுனால இது வந்து நாங்கள் ரைட் ஆங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் அப்படின்னு படிக்கலாம், ஐ மீன் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ ஆங்கிள் விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 90 டிகிரி இஸ் கால்ட் as ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ஆகின பிறகு ஸோ இப்போ நாங்கள் வந்து லெஸ் தென் 90 டிகிரி பார்த்தோம், 90 டிகிரி பார்த்தோம். ஸோ மோர் தென் 90 டிகிரி இருந்தால், ஆங்கிள் மோர் தென் 90 டிகிரி இருந்தால் அதை வந்து நாங்கள் அப்டியூஸ்னாக்கா ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் இப்படி. ஸோ இந்த 90 டிகிரி மேலே இருக்கிற எல்லா ஆங்கிள் வந்து நாங்கள் இது வந்து நாங்கள் அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, அப்டியூஸ்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஃபேட் ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னால் என்ன சொல்கிறோம்? ஸோ ஜஸ்ட் 2 லைன் ஸ்லீப்பிங். ஓகே, சியா இது பிசி, இந்த பிசிக்கு லைன் இன்னொரு லைன் ட்ரா பண்ணலாம். இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணால் இங்கே ஒரு டி அப்படின்னு கொடுக்குறேன் நான் லைன். ஸோ இங்கே வந்து டிபிசி, இந்த டிபிசி லைன் வந்து இப்படி ஸ்லீப்பிங்காக இருக்குது இல்லைங்களா? இந்த லைன், இந்த ஸ்லீப்பிங் லைன், இந்த 2 லைன்ஸ் விச் ஆர் ஸ்ட்ரெயிட். இங்கே வந்து கம்ப்ளீட் இந்த ப்ரொட்ராக்டர் வச்சு பாருங்கள், கம்ப்ளீட்லி இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா 0லேருந்து இங்கேருந்து கூட 0 0 0 0 கம் டு 180 டிகிரி. அதே மாதிரி இந்த லைன் கூட கோயின்சிடாக இருந்தாலும் இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் 0லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 180 டிகிரி. ஓகே, ஸோ தீஸ் 2 lines are straight line. Okay, so this is called as the angle, the sum of 2 angles is equal to 180 degree here. This is called as straight angle. So 180 degree இருந்த ஆங்கிள் வந்து இந்த 2 lines மதியத்தில் 180 டிகிரி ஆங்கிள்ஸ் இருந்தால் அது வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் சம், ஆக்சுவலி சம் இல்லை, ஆக்சுவலி இது கம்ப்ளீட்லி 180 டிகிரி ஒன் ஆங்கிள் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் டிபிசி இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ திஸ் இஸ் கால்ட் as straight angle. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா, கீழே மீன்ஸ் இது வந்து இப்போ இந்த ப்ரொட்ராக்டரில் ஆகாது, கம்ப்ளீட் கம்ப்ளீட் 360 டிகிரி ப்ரொட்ராக்டர் வேணும். ஸோ அது வந்து நாங்கள் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோர் தென் 180 டிகிரி. அது வந்து மோர் தென் 180 டிகிரி இருந்தால் அது வந்து நாங்கள் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னும் இருக்குது கம்ப்ளீட்லி. இப்போ நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆச்சு, இங்கே சுற்றி திரும்பி வந்து இங்கே 0 இது கிட்ட சேம் பிசி லைன்லேயே ஒரு லைன் வரும் இல்லைங்களா? அந்த லைன் வந்து நாங்கள் 0 ஆங்கிள் இல்லைன்னா ஹோல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்ளீட் 360 டிகிரி இருந்த ஆங்கிள் வந்து அதுக்கு நாங்கள் வந்து 0 ஆங்கிள் இல்லைன்னா ஹோல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஜஸ்ட் ஸ்மால் ரிகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட், நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், நெக்ஸ்ட் வந்து 0 இல்லைன்னா ஹோல் ஆங்கிள், 0 ஆர் ஹோல் ஆங்கிள். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ இதில் வந்து அக்யூட் வந்து லெஸ் தென் 90 டிகிரி இருக்கும், திஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்கும், இது வந்து மோர் தென் 90 டிகிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து மோர் தென் 180 டிகிரி ஆங்கிள் இருக்கும்.
நெக்ஸ்ட் 0 ஆர் ஹோல் ஆங்கிள்னாக்கா கம்ப்ளீட்லி 360 டிகிரி ஆர் 0நாக்கா எக்ஸாக்ட்லி 0 டிகிரி ஆர் ஹோல் ஆங்கிள்னாக்கா 360 டிகிரி. ஸோ இது வந்து பேசிக்ஸான ஆங்கிள்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் படிக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் இது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி வந்து நீங்கள் ட்ரிக்னோமெட்ரியில் கூட படிக்கிறீங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் இப்போ 90 டிகிரி இருந்ததுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நான் வந்து ரைட் ஆங்கிள் பற்றி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. ஸோ பாருங்கள், நான் ஜஸ்ட் ஃபிகர் தான் ட்ரா பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்கேலில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரின்னு வந்து ஜஸ்ட் 2 ஆங்கிள்ஸை வந்து பிரித்து எடுக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தானே 90 டிகிரி. இது ரெண்டு ஆங்கிள் சேர்ந்ததா பாருங்கள். இப்போ ஏஓபி அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஏஓடி ஒரு ஆங்கிள், டிஓபி ஒரு ஆங்கிள். ஸோ இது ரெண்டு ஆங்கிள் சேர்ந்தது தான் இப்போ 90 டிகிரி ஆச்சு. இது எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இது ஒய் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு ஆங்கிள் சேர்ந்தது தான் 90 டிகிரி ஆனது. ஸோ இந்த ஆங்கிள் தான் நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் sum of two angles are equal to 90 degree, then they are said to be complementary. Then they are complementary angles. Okay, so x plus y is equal to 180 degree. So x is one angle and y is one angle, which will be equal to 180 degree. Complementary and complementary angles. Okay, fine. So இதுக்கு வந்து supplementary. Okay, இன்னொன்று இருக்குது, இதோட ஜோடி தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் என்ன, இப்போ வந்து ஸோ ஜஸ்ட் இந்த லைன் வேண்டாம் நம்மளுக்கு, இப்படி எடுக்கலாம். இந்த லைன் பார்த்துருப்பீங்களா, பர்பெண்டிகுலர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஓகே, இப்படி வேண்டாம், பிகாஸ் 90 டிகிரி காட்டுட்டேன். இப்படி பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், நான் ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி இல்லைங்களா. 180 டிகிரி ஆங்கிள் வந்து நான் 2 ஆங்கிள்ஸ் வந்து பிரித்து எடுத்திருக்கேன். வந்து எகெயின் ஏஓபி அண்ட் டி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்த்து தான் இங்கே வந்து 180 டிகிரி ஆகுது. ஓகே, ஸோ ஏஓடி அண்ட் ஏஓபி இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்த்து தான் 180 டிகிரி ஆகுது. ஸோ அதனால இது வந்து நாங்கள் ஓகே ஸ்மால் மிஸ்டேக்ஸ் here complementary angle இங்கே சொல்லும்போது நான் x plus y is equal to 180 degree எழுதிருக்கேன். this is wrong. x plus y is equal to 90 degree. ஓகே, ஸோ 90 டிகிரி ரெண்டு ஆங்கிள் சேர்த்தா 90 டிகிரி இருந்தால் அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ரெண்டு ஆங்கிள் சேர்த்து எக்ஸ் அண்ட் ஒய், இங்கே பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய் சேர்த்து வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஆங்கிள் இருந்தால் அது வந்து நாங்கள் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து வெரி வெரி பேசிக்ஸான கான்செப்ட்ஸ் இன் ஜியோமெட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் வந்து parallel lines இப்படி இல்லை, இப்படி. ஓகே, parallel lines அப்புறமா intersecting lines பற்றி படிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன கற்றுக்கிட்டோம் தெரியுமா? பேசிக்ஸ்லேருந்து பாயிண்ட்டு, லைன் செக்மெண்ட்டு, ரே, concurrent lines and what is that, one more concurrent lines, அப்புறமா collinear points, plane, அப்புறமா lines, angles, then types of angles பற்றி தான் கற்றுட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாச்சு. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் வேணும் இல்லைங்களா. ஸோ அசைன்மெண்ட் என்னென்னா, how many degrees are there in 2 right angles. ஸோ 2 right angles எவ்வளோ டிகிரி இருக்குது, அப்புறமா 1/6 ஆஃப் ரைட் ஆங்கிள்னா எவ்வளோ. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பேஜ் வந்து நான் PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு எது வந்து மேபி 7th கொஸ்டின் ஆன்சர் தெரியும்னாக்கா நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிட்டு போடலாம் கமெண்ட் பாக்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து parallel lines தெரியும் இல்லைங்களா. parallel lines எங்கே பார்த்துருப்பீங்களா? parallel lines வந்து நாங்கள் வந்து ரயில்வே ட்ராக் பார்த்துருக்கோம், அப்புறமா ஏணியை பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து parallel lines இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாமா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடை பெறுவது உங்கள் ராஜேஸ்வரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.